ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் ஃபுட் டைரி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் பிரெட் கொத்து பரோட்டா செய்ய போகிறேன். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இது செய்யறதுக்கு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸை அதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தோசை பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதோ இதில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதோ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதும் இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். நான் 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன், அதனால 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடைச்சி ஊற்றி இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இந்த மசாலா கூட முட்டை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது அப்படியே கரண்டியில் நல்லா ஒடிச்சு விடுங்க. இந்த பிரெட் ஸ்லைசஸ் நல்லா சின்ன சின்னதாக மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா இது போல் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா பொடிச்சு விடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரெட் கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.